வணக்கம். முருகன் கோவில் போயிருப்பீங்க. முருகன் கோவிலில் முருகன் மயில் மேல் அமர்ந்திருப்பார். அப்படி இல்லைன்னா பீடத்து மேலே நிற்பார். இந்த முருகனை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 5 தலை நாகத்தின் மீது வீற்றிருக்கிற முருகனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிதம்பரம் பக்கம்தாங்க இருக்கார். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கொள்ளிடத்துக்கும் ஆச்சால்புரத்துக்கு இடையில் நரிமுடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அங்கே நாகசுப்பிரமணியர்னு சொல்லிட்டு ஒரு கோவில். அந்த கோவில் புராண காலத்தோட தொடர்புடைய கோவில். மிக சிறப்பு வாய்ந்த கோவில். ஒரு குக்கிராமத்தில் அந்த கோவில் இருக்குது. அந்த முருகனை பார்க்கும்போதே அவ்வளோ அழகான முருகன். அந்த கோவிலோட சிறப்புகள் பற்றியும் அந்த கோவிலோட முருகனை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. அன்பர்களே, சீர்காழி தாலுக்கா ஆச்சால்புரம், அதனை அடுத்த ஆரப்பள்ளம் ஊராட்சியிலே எழுந்தருளி உள்ள நரிமுடுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே, இந்த தலத்திலே சக்திபுத்திராய சரவணோத்பவாய நாகசுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியானவர் நாகத்திலே நடுவிலே நின்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அருள்பாலித்து வந்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய சிறப்பை எனது ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் சிறப்பாக எடுத்துரைப்பார். ஆச்சால்புரத்திற்கு அருகாமையில் உள்ள நாதர்படுகையில் நாதமுனிவர் என்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய நடைபயணத்தின் பொழுது மகேந்திரப்பள்ளிக்கு சென்று மகேந்திரவர்மனையும் அந்த அருகாவில் உள்ள திருமேனியழகரையும் கண்டு தரிசிப்பதற்காக வருங்காலத்தில் இந்த இடம் நரிமுடுக்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம். இங்கே ஒரு வனமாக இருந்தது. இதிலே நாகங்கள் அதிகமாக இருந்ததனாலே அவர் இங்கே பிரார்த்தனை பண்ண முடியவில்லை, சுவாமி தரிசனம் பண்ண முடியவில்லை. அதற்காக முருகனை வேண்டி இந்த நாகங்கள் எல்லாம் விலகிட வேண்டும் என்று முருகனை வழிபட்டார்.
அந்த காலகட்டத்தில் முருகன் தானே தோன்றி அந்த நாகங்களையெல்லாம் விலக்கி விட்டு இவருக்கு வழி ஏற்படுத்தியதனாலே அந்த முனிவர் இங்கே தங்கி ஒரு முருகனால் தான் நாம் வழி கிடைத்தது என்கின்ற காரணத்தினாலே முருகனை வழிபட்டார். அதற்கு இந்த நாகங்கள் எல்லாம் முருகன் பெயரை சொன்னதும் நீங்கியதனாலே ஒரு நாக சிலை வடித்து அதிலே முருகனுடைய அவதாரத்தை முருகனுடைய சிலையை அதில் பிரதிஷ்டை பண்ணினார். அவர் வணங்கியது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதிலிருந்து பாரம்பரியமாக இப்பொழுது அந்த ஸ்தலமானது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இது முக்கியமாக நாகதோஷம் உடையவர்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நாக பாவங்கள் செய்தவர்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 27 நட்சத்திரத்துக்கு அந்த காரணமாக 27 முறை இந்த ஸ்தலத்தை வலம் வர வேண்டும். அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் 6 விளக்குகள் போட்டு பூஜை செய்தால் அதனுடைய நற்பலன்கள் அவர்கள் கிடைக்கும். அன்பான இந்த குமுதம் பத்திரிகையினுடைய வாசகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஒரு வேண்டுகோள், இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்புகள் அனைத்தும் குமுதம் பத்திரிகையில் நிறைவந்திருக்கின்றது. அதில் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு நடைமுறை, மிக சிறப்பான ஒரு செயல், அவர்களை பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்களையும் அவர்களையும் தொடர்பு கொள்ளலாம். இங்கே இருந்து பூஜைகரையும் தொடர்பு கொண்டு சிறப்புகளை அறிந்து அந்த நாகதோஷத்தினுடைய அருளை பெற்றுமாறு வேண்டுகிறேன்.